என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக. ஆமை சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நலமானபடி அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு செய்வாராக. வேதத்தில் அவர் பார்வைக்கு நலமானதையே செய்வாராக என்கிற வார்த்தை பல இடங்களில் காணப்படுகிறது. வேதத்தில் இருக்க பரிசுத்தவான்கள் தங்களுடைய நீதி நியாயங்களை கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு மீதியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து, தேவனே உமது பார்வைக்கு நலமானதே எனக்கு செய்யும் என்று மன்றாடினார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் கூட நீங்களும் நானும் அதே போல நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்கான காரியங்கள், திருமணத்துக்கான காரியங்கள், வேலைக்கான காரியங்கள், ஒருவேளை உங்களுடைய வேலைக்கான காரியங்கள், தொழில் வியாபாரத்துக்கான காரியங்கள், ஊழியத்துக்கான காரியங்கள், எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே உமது பார்வைக்கு நலமானபடி உம்முடைய சித்தத்தின்படி நீ செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்து பாருங்களேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை அவர் செய்வார். லோத்து தன் பார்வைக்கு நலமானபடி சோதோம் குமோராவை தெரிந்து கொண்டான். ஆனால் அதற்கு பின்னால் தேவனுடைய கோபாக்கினின் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை அவர் உணரவில்லை. அவருடைய எண்ணமெல்லாம் தேசத்தின் செழுமையை தான் அனுபவிக்க என்பதாகவே இருந்தது. அதற்கு மாறாக ஆபிரகாமோ கர்த்தருடைய சித்தத்தை நோக்கி பார்த்தார். கர்த்தர் எனக்கு தெரிந்து கொடுக்கப்பட்ட அந்த தேசத்துக்காக அவர் காத்திருந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் பொறுமையோடு கூட காத்திருந்தபடினால் ஆகவேத்தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிக்கும் பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்ங்க அப்படி சொல்லி ஒப்பு கொடுங்க. நம்முடைய பார்வை வேற, அவருடைய பார்வை வேற. அதே போலவே தேவன் தாமே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவருடைய பார்வையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வாதமாய் நடத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த காலை ஆராதனையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நீர் என்னை நடத்தும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மை சோத்துரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, மை சோத்துரிக்கிறோம். உம்முடைய பார்வைக்கு முன்பதாக நாங்கள் இருக்கிறோம். தகப்பனே, மை சோத்துரிக்கிறேன். இந்த ஆராதனை நாளில் உம்முடைய பார்வைக்கு முன்பதாக நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய பார்வையின்படி நலமானபடி எங்களுக்கு நீ செய்வீராக. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையினுடைய, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், வேலைக்கான காரியங்கள், படிப்புக்கான காரியங்கள், திருமணத்துக்கான காரியங்கள், தொழில் வியாபாரத்துக்கான காரியங்கள், ஊழியத்துக்கான காரியங்கள், எதுவாக இருந்தாலும் உடைய சித்தத்தின்படி நலமானபடி உடைய பிள்ளைகளுக்கு நீ செய்வீராக. அப்படி செய்வதற்காக நன்றி. இன்றைக்கு தேசம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் போல நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நலமானபடி நீர் எனக்கு செய்யும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God bless you.